பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஓதும் பாரம்பரியம். திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓதுதலும் ஒரு தனி கலையாகும். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு குர்ஆனை ஓதி காட்டினார்களோ அதே முறையில்தான் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கற்றுத் தந்தார்கள். கியாமத் வரையிலும் அதே முறையில்தான் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படும். குர்ஆன் ஓதுவதை கேட்கப்பட்டு இந்த உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. கடுமையானவர் என்று கூறப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது சகோதரி அவரது கணவர் குர்ஆன் ஓதுவதை கேட்டுதானே இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஹஜ்ரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக் வலா யகூனு கல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்ல் ஃபதால அலைஹிமுல் அமத் ஃபகஸத் குலூபுஹும் வகஸீருன் மின்ஹும் ஃபாஸிகூன். ஈமான் கொண்டார்களே, அவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்கள் அல்லாஹ்வையும் இறங்கியுள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கும் நேரம் வரவில்லையா? மேலும் அவர்கள் முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போல் ஆகிவிட வேண்டாம். ஏனெனில் அவர்கள் மீது நீண்ட காலம் சென்ற பின் அவர்களுடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டன. அன்றியும் அவர்களில் பெரும்பாலோர் ஃபாஸிக்குகளாக பாவிகளாக ஆகிவிட்டனர் என்ற ஒரு வசனத்தை மட்டும்தான் கேட்டார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு இஸ்லாத்தின்பால் கவரப்பட்டார்கள். இவ்வாறு குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டு அதன் மூலமாக எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்தின்பால் வந்துள்ளார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்களும் அவ்வாறு வந்துள்ளனர். قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا. நிச்சயமாக ஜின்களில் சில திருக்குர்ஆனை செவிமடுத்து தம் இனத்தாரிடம் கூறினர், நிச்சயமாக நாங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு குர்ஆனை கேட்டோம் என்று கூறினர் என எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது என்று நபியே நீர் கூறுகிறார். அது நேர்மையின்பால் வழிகாட்டுகிறது. ஆகவே அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். அன்றியும் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்று அஞ்சின் கூறலாயிற்று. குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டால் மற்றும் குர்ஆன் ஓதுதல் மனிதனின் உள்ளத்தில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது. மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுதல் என்பது ஒரு தனி பாரம்பரியத்திற்கும் உன்னதத்திற்கும் உரித்தான அமலாகும். இந்த உலகில் மற்ற நூல்கள், வேதங்கள் ஆகியவை அவற்றின் அசல் வார்த்தைகளை, மொழிகளை இழந்துவிட்டன. அவைகளின் மொழியாக்கங்களும் கருத்துகளும் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன. ஆனால் குர்ஆன் ஷரீஃப் மட்டுமே அதனை எந்த மொழியில் மொழிபெயர்த்தாலும் அவற்றின் மூலம் சிதையாமல் தான் பதிவிடப்படும். குர்ஆனின் மூல மொழியான அரபு வார்த்தைகளோடு தான் அவை அச்சிடப்பட்டிருக்கும். அவற்றை ஓதுவதற்கு நன்மை என்றும் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி அரபு மூலத்தோடு இருக்கக்கூடியவைகளுக்கு மட்டுமே குர்ஆன் என்று பெயர் சொல்லப்படும். அரபி மூலம் அல்லாத வெறும் மொழிபெயர்ப்புகளுக்கு குர்ஆன் என்று சொல்லப்படாது. திருக்குர்ஆனின் சூரத்துல் பையினா என்ற அத்தியாயம் அருளப்பட்ட போது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து லபீ இப்னு கஅப் لأبي بن كعب إن الله أمرني أن أقرأ عليك القرآن. இந்த சூராவை உமக்கு ஓதி காட்டும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் என்று கூறினார்கள். قال الله سمعني لك. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தங்களிடம் என்னுடைய பெயரை கூறினானா என்று ஆச்சரியத்தோடு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க, நஅம், ஆம் என்றார்கள். நபி அவர்கள் மீண்டும் அவர்கள் அகிலத்தாரின் இரட்சகனிடம் நான் நினைவு கூறப்பட்டேனா என கேட்க, மீண்டும் ஆம் என்றார்கள் நபி அவர்கள். அப்போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்கள் கண்ணீரை சொரிந்தன. இன்றும் குர்ஆன் ஷரீஃப் அதனுடைய அரபி மூலம் ஓதப்பட்டு கொண்டே இருப்பதினால்தான் 1400 ஆண்டுகள் கடந்தும் மற்ற வேதங்கள் உருமாறியதை போல் உருமாறிவிடாமல் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நாம் குர்ஆனை ஓதுவதைப் போல மற்றவர்களின் வேதங்கள் ஓதப்படுவதில்லை. இதன் காரணமாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் கொள்கைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது. கிறிஸ்தவர்களுடைய துறவரம் மேற்கொள்ளுதல் என்ற கொள்கை அந்த வேதத்தை ஓதப்படாமல் மூலம் செலுத்ததால் ஏற்பட்டதுதான். ثم قفينا على آثارهم برسلنا وقفينا بعيسى ابن مريم وآتيناه الإنجيل
وجعلنا في قلوب الذين اتبعوا رأفة ورحمة ورهبانية ابتدعوها ما كتبناها عليهم إلا ابتغاء رضوان الله فما رعوها حق رعايتها فأعطينا الذين آمنوا منهم أجرهم وكثير منهم فاسقون. பின்னர் அவர்களுடைய அடிச்சுவடுகளின் மீது மற்றைய நம் தூதர்களை தொடரச் செய்தோம். மரியமின் குமாரர் ஈசாவை அவர்களை தொடரச் செய்து அவருக்கு இஞ்சிலையும் கொடுத்தோம். அன்றியும் அவரை பின்பற்றியவர்களின் இதயங்களில் இரக்கத்தையும் கிருபையையும் உண்டாக்கினோம். ஆனால் அவர்கள் தாங்களே புதிதாக உண்டாக்கி கொண்ட துறவித்தனத்தை நாம் அவர்கள் மீது விதிக்கவில்லை. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைய வேண்டியே அன்றி அவர்களே அதனை உண்டு பண்ணிக் கொண்டார்கள். ஆனால் அதை பேணுகிற அளவுக்கு அவர்கள் அதை சரிவர பேணவில்லை. அப்பால் அவர்களில் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலியை நாம் வழங்கினோம். எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் பாவிகளாக இருக்கின்றனர். இஸ்லாமியர்கள் எப்போதும் எதையும் யாரையும் அல்லாஹ்வுக்கு இணையாக்க மாட்டார்கள். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று எப்போதும் ஓதிக்கொண்டிருப்பதன் வெளிப்பாடுதான் அது. குர்ஆன் ஓதுதலின் தாக்கங்கள் அலாதியானது. கத்தார் நடத்திய உலக கால்பந்து போட்டியின் ஆரம்பத்தில் 2 கால்களும் இல்லாத கானிமுல் மிஃப்தாஹ் என்னும் கத்தார் வாலிபன் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள் உலகில் உள்ள அனைவரின் இல்லங்களிலும் ஒலித்தது. அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது. யா அய்யுஹன் நாஸு இன்னா خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து அறிந்தவன் என்ற வசனங்களை அவர் இனிமையான தனது குரலால் அலங்கரித்த போது அரங்கமே ஆர்ப்பரித்து வரவேற்றதை நாம் கண்டோம். சஹாபாக்களில் திருக்குர்ஆனை மிக சிறப்பாக ஓதக்கூடிய சிலர் இருந்தார்கள். அவர்களில் ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜரத் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 4 பேரை குறிப்பிட்டு இவர்களிடம் குர்ஆனை ஓதுவதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்களில் ஹஜரத் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இனிமையான குரலில் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தங்களது இனிமையான குரலில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கையில் அங்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இனிமையான குரலை கேட்டு அப்படியே நின்று விட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இனிமையான குரலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவர்களை பாராட்டினார்கள். நபி அவர்களின் திடீர் வருகையால் பாராட்டினால் சட்டென அதிர்ந்த அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் நிற்பது தெரிந்திருந்தால் இன்னும் கவனமாக ஓதியிருப்பேனே என்று கூறினார்கள். இன்றும் அந்த ஓதுதலின் பாரம்பரியம் தொடர்கிறது. குர்ஆனின் பொருளை அறிவது, அதன்படி அமல் செய்வது என்பது பெரும் நன்மைக்குரிய செயல்பாடுகள் தான். ஆனாலும் இவ்விரண்டையும் செய்வதற்கு முன் முதலில் குர்ஆன் ஷரீஃபை ஓதுதல் என்ற செயல் பெரும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. குர்ஆனின் எழுத்துக்களில் ஒரு எழுத்தை ஓதுவது 10 நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகிறது. மன் قرأ حرفا من كتاب الله فله به حسنة والحسنة بعشر أمثالها ألف لام ميم حرف ولكن ألف حرف ولام حرف وميم حرف. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை யார் ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மைகள் கிடைக்கிறது. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் கூறவில்லை. மாறாக அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து ஆகும். ஆக ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மைகள் அவருக்கு கிடைக்கிறது. தொழுகையில் குர்ஆனை ஓதும்போது அது இன்னும் அதிக நன்மைகளை பெற்றுத் தருகிறது. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன் கரஅல் குர்ஆன வஹுவ காயிமுன் ஃபி ஸலாத்தி கான லஹு பிகுல்லி ஹர்ஃபின் மிஅத்துன் ஹஸனா வமன் கரஅஹு வஹுவ ஜாலிசுன் ஃபி ஸலாத்தி ஃபலஹு பிகுல்லி ஹர்ஃபின் 50 ஹஸனா வமன் கரஅ ஃபி غير ஸலாத்தி வஹுவ அலா வுதுஇ ஃப 25 حسنة ومن قرأ على غير وضوء ف10 حسنات. ஒருவர் தொழுகையில் நின்ற நிலையில் குர்ஆனை ஓதினால் அவர் ஒரு எழுத்துக்கு
100 நன்மைகள் அவருக்கு கிடைக்கிறது. தொழுகையில் அமர்ந்த நிலையில் அவர் குர்ஆன் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 50 நன்மைகள் அவருக்கு கிடைக்கிறது. தொழுகைக்கு வெளியே ஒருவர் உளுவுடன் குர்ஆனை ஓதினால் அவருக்கு ஒரு எழுத்துக்கு 25 நன்மைகளும், உளு இல்லாமல் குர்ஆன் ஓதினால் 10 நன்மைகளும் கிடைக்கிறது. குர்ஆனை ஓதுவது எவ்வாறு நன்மைக்குரியதோ அவ்வாறே பிறரை ஓதச் செய்து அதனை செவியேற்பதும் நன்மைக்குரிய சுண்ணத்தான செயலாகும். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. குர்ஆன் ஓதப்படும்போது அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள், அப்போது நிசப்தமாக இருங்கள், இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய இரவுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அதுவரையில் இறங்கிய குர்ஆன் ஷரீஃபின் வசனங்களை ஓதி காட்டுவார்கள். நபி அவர்கள் அதனை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒருமுறை எகிப்து நாட்டின் அதிபராக இருந்த கமால் அப்துல் நாசர் அரசு முறை பயணமாக ரஷ்யாவிற்கு சென்றார். தம்முடன் எகிப்தை சார்ந்த உலக பிரசித்தி பெற்ற காரி அப்துல் பாஷித் அவர்களையும் அழைத்து சென்றிருந்தார். ரஷ்யாவின் அரசவையில் அனுமதி பெற்று காரி அப்துல் பாஷித் அவர்களை அங்கு குர்ஆன் ஓதச் செய்தார். காரி அவர்கள் சிறிது நேரம் குர்ஆன் ஷரீஃபை தங்களது இனிமையான குரலில் ஓதிவிட்டு கண் திறந்து பார்த்தார்கள். அந்த அவையில் இருந்த அனைத்து நாத்தீக அமைச்சர்களின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. குர்ஆனுடைய இனிய ஓதல் அவர்களுடைய உள்ளங்களை இலகச் செய்துவிட்டது. எங்களுக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை, ஆனால் எங்கள் கண்ணீரை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். அவர்கள் பொருள் புரிந்து அதனை கேட்டிருப்பார்களானால் நிச்சயமாக அவர்கள் உள்ளங்களிலும் இன்னும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ يَقُولُونَ رَبَّنَا آمَنَّا فَاكْتُبْنَا مَعَ الشَّاهِدِينَ. இன்னும் இத்தகையோர் இத்தூதர் மீது இறக்கப்பட்டதை செவியேற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் ஒடிப்பதை காண்பீர். எங்கள் இறைவனை நாங்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம், எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அவர்கள் கூறுவார்கள். நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் தினசரி குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்கென்று நேரங்களை ஒதுக்கி நம்மால் முடிந்த அளவிற்கு திருத்தமாக அழகான குரலில் ஓதி வர வேண்டும். திருக்குர்ஆன் பாதுகாக்கப்படுவதற்கு அதை ஓதி வருதல் ஒரு முக்கியமான காரணமாகும். நம்மால் இயன்ற அளவிற்கு அதனுடைய வசனங்களை மனனம் செய்தும் ஓத வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை உளு இல்லாமல் தொடக்கூடாது, ஆனால் ஓதலாம். என்றாலும் உளுவுடன் அதை ஓதுவது தொழுவது ஏற்றமானது. கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்த குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். குர்ஆனை நோக்கி கால்களை நீட்டக்கூடாது. குர்ஆன் கீழே இருக்க அதை விட உயரமான இருக்கையில் அமரக்கூடாது. கண்ணியத்தோடு அதை எடுக்க வைக்க வேண்டும். அங்கும் இங்கும் திரும்பி பார்க்காமல் முழு கவனத்துடன் ஓத வேண்டும். குர்ஆனுக்கு மேல் எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. குர்ஆன் ஓத துவங்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி துவங்க வேண்டும். ஓதிக்கொண்டிருக்கும் போது இடையில் ஏதாவது அவசிய பேச்சுக்கள் பேச வேண்டியிருந்தால் குர்ஆனை மூடிவிட்டு பேச்சுக்கள் பேசிவிட்டு பின்பு மீண்டும் அஊது பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. நபியே, குர்ஆனை ஓதுவீராய் முன்னதாக விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் காவல் தேடிக் கொள்வீராக. குர்ஆனை பேருதலாக ஓதி வருவதால் உலகாதாய ரீதியாக 70 விதமான நன்மைகள் நமக்கு கிடைப்பதாக பெருமக்கள் சொல்கிறார்கள். திருக்குர்ஆனை அழகிய முறையில் கற்று தொடர்ந்து அதனை ஓதி வரக்கூடிய பொருளர்ந்து பொருள் உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக.